ஹாய் ஹலோ வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்று பிக் பாஸில் நடந்த அன்சீன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் டாஸ்க் நடக்குது. எல்லோரும் வேஸ்ட்டி வச்சுட்டு எல்லோரும் ஒவ்வொரு டான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு சுச்சி ஆடுறாங்க. சுச்சி வந்து லுங்கி டான்ஸ்னு ஆடுறாங்க. அதை பார்க்கும்போது நிஜமாங்க தனுஷ் ஆடுற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா மண்டையில் அவ்வளோ முடிய வச்சுட்டு ஒல்லே வேறு இருக்காங்களா, அதை பார்க்கும்போது நிஜமாகவே எனக்கு தனுஷ் தான் ஒத்த சொல்லல அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாம் வந்து லுங்கி கட்டிட்டு ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக சாவு மேளத்துக்கு ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக செஞ்சு காட்டினாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா வந்து கோயிலுக்கு போனால் சாமி கும்பிடும் போது எப்படி வேஷ்டி கட்டணும், அதுக்கப்புறம் பெரியவங்களை பார்த்தா எப்படி அதை இறக்கி கட்டணும் வேஷ்டியை, அந்த மாதிரிலாம் செஞ்சு காட்டினாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனம் எட்டனா இருந்தா எட்டுருவும் பாட்டை கேட்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு ஆடினாங்க. அதுவும் காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா சனம் வந்து டான்ஸ் வந்து செமையாக ஆடுவாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஃபேன்னே சொல்லலாம். அது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் ஆடினார். ரமேஷ் வந்து ஹவு டு ட்ராப் வேஷ்டி அப்படின்ற மாதிரி தான் ஆடினார். டான்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அந்த பாட்டுக்கு ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒருத்தன் வந்து கெத்தாக நிற்பான். வந்து என்ன சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக பார்த்துட்டே இருப்பான். அந்த சண்டை மட்டும் உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிக்கியை தட்டிட்டு அவன் வாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செஞ்சு காட்டினாரு. அதை பார்க்கும்போது நம்ம வடிவேல் சார் வந்து செய்கிற மாதிரியே இருந்துச்சு. அது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரியும் அனிதாவும் கான்வர்சேஷன் நடக்குது. நம்ம அனிதா வந்து ஆரி வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அனிதாவுக்கு, இப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காத, மூட் அவுட்டாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் எதுலேயுமே நீ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. நம்ம சனம் சொல்கிறாங்க, எமோஷ்னல் அப்ளிகேஷன் வந்து வச்சுக்காத, நல்லதில்லை, அது இந்த கேமுக்கு நல்லது கிடையாது சுத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அனிதாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி திரும்ப பேசுகிறாரு. ஆரி எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தும் நீ பார்க்கணும். ஒரு சண்டை நடந்துச்சுன்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இருந்து நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அனிதா இல்லை, நான் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ என்னோட சண்டை நடக்கும்போது கூட உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் நீ பார்க்குற, எல்லாரோட சைடில் இருந்தும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம அனிதா வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்க, என்ன பேச விடுங்க ஆரி அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்பேஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவாங்க. ஆனால் அவ்வளோ ஸ்பேஸ் கிடைச்சாலும் என்ன சொல்ல வருங்கிறத ஷார்ட்டாக சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணாங்க. ஆரி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது நீங்கள் வந்து ரியோவோட விஷயத்தை வச்சு உங்களோட விஷயத்தை பேசி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரிக்கிட்ட சமாதானப்படுத்த வந்து அவரையே சண்டை போட வச்சுட்டாங்க. அந்த மாதிரி சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் 2 பேரும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஜித் எல்லாரையும் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஜித்தை வந்து நம்ம ரியோ, நிஷா, அர்ச்சனா எல்லாரும் அங்கே இருக்காங்க. ரமேஷ் ப்ரோ எல்லாரும் இருக்கிறாங்க. நிஷா, அது கப்பு உனக்கு ஆயிடுச்சு, ஓவர் மப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர் டாஸ்க் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரியோ சொல்கிறாரு, ஆஜித் செயின் போட்டிருக்கான் பாரு அப்படின்னாரு. உடனே ஆஜித்தை பார்த்துட்டு, ஆஜித் போட்டிருக்கான் செயின், இந்த வீட்டில் நான் தான் மெயின், பிக் பாஸோட குயின் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுதுடா ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் டாஸ்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப ஃபன்னாக தான் இருந்துச்சு. நிஷாவை ரியோ அந்த சாக்கில் அடிச்சுட்டு போயிட்டாரு. எல்லாரும் ஏன் ஓடுறீங்க என்னை பார்த்து, என் காமெடியை பார்த்து ரசிக்கலையா நீங்கள் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறடா பாலா, நீ கெத்துடா அப்படி சொல்லிட்டு அனிதா வந்து நம்ம பாலாவை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ அடித்தாலும் எப்படி தாங்குற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கமல் சார் என்ன சொன்னாலும் நீ கூலாக எடுத்துக்கிற, எப்படி அதை எடுத்துக்க முடியுது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க. அவர் உங்களே வச்சு கேம் விளையாடுவாருன்னு அனிதாவுக்கு தெரியல போல இன்னும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கான்வர்சேஷன் தான் நடக்குது. நம்ம பாலா சொல்கிறாரு, எனக்கு இந்த வாரம் வந்து அமைதியாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ரம்யாவும் அனிதாவும் அதை கேட்டுட்ருக்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நம்ம அமைதியாக இருந்தால் எல்லாரும் சண்டை போடும்போது அது பார்க்குறது ஒரு ஜாலியாக இருக்குது தெரியுமா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தப்பு பண்ணுறோமா, நான் வந்து ஒரு வாரம்
நான் வந்து ஒரு வாரம் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, நாம தான் தப்பு பண்ணுறோமா இல்லை தப்பு தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு வாரத்துக்கு அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிவானி, ஷாம் 2 பேரும் நாமினேஷன் பற்றி பேசுகிறாங்க. பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீ யாரை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து 2 பேருமே சொல்றாங்க, சனம் இந்த வாட்டி பண்ண மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஜித், பாலா அது வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க நாமினேஷன் பற்றியும். அதுக்கப்புறம் இந்த வாட்டி கேப்டன்ஷிப் வந்து ஆஜித் தானே, அதை பற்றியும் டிஸ்கஷன் பண்ணுறாரு. நம்ம பாலா தான் ஆஜித்க்கு வந்து ஐடியா மணியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 டேஸில் அவர் சொல்கிறாரு, 2 டேஸ் வந்து நீ மண்டையை பிச்சுப்ப, நல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சூடாயிடும் மண்டை அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து சனம் ஆரி அவங்கக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க. அவங்க குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷிவானி, சாம், ரம்யா 3 பேரும், அதாவது நம்ம பாலா வந்து சிவானியை வந்து கழட்டி விடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் வந்துட்டாருன்னு நம்ம சிவானிக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. உடனே அவங்க வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த பாட்டுக்கு பாடுறாங்க. அதுக்கப்புறம் ஒய் திஸ் கொலவரி 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 டா அப்படின்ட்டு பொண்ணுங்க பாட்டெல்லாம் பசங்களுக்கு எழுதுன மாதிரி அவங்களா லிரிக்ஸை மாற்றி மாற்றி பாடிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு நாள் சிவானிக்கு தெரியல அவரு பாலா வந்து கேம் விளையாடுறாரு அப்படின்ட்டு. இப்போதான் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. சரி, அடுத்த வாரங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வீடியோ இவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பபாய்.